ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme GT 5 Pro, OnePlus 12, Xiaomi 14 Pro இந்த 3 வேரியண்ட்ல எந்த மாடல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பெஸ்ட் மொபைல் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சும்மா டிசைனுக்காக வைஸ் இல்லை லுக் வைஸ் மட்டும் கிடையாதுங்க. ப்ராசஸ்ஸு, பர்ஃபார்மன்ஸு, கேமரா குவாலிட்டி, பேட்டரி லைஃப் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருந்தால் தான் அது பெஸ்ட் மொபைல் அப்படிங்கிறோம். இந்த 3 மாடலில் எது அப்படி இருக்குது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3 வேரியண்ட்டில் எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. அப்படின்னு நான் ஸ்க்ரீனில் ஸ்டிக் பண்ணுறேன், இல்லை வாயிலையும் சொல்கிறேங்க. உங்களுக்கு எது பிடிச்சிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்வர்ஸ் சொல்லுங்கள். பார்த்துங்க, OnePlus 12, Xiaomi 14 Pro, Realme GT 5 Pro இந்த 3 வேரியண்ட் இருக்குங்க. டிஸ்பிளே வைஸ், அதே போல் கேமரா குவாலிட்டி, பேட்டரி லைஃப், ப்ராசஸ் வைஸ் இந்த 3மே வச்சு டிஃப்ரெண்ட்டாக பற்றி பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. இந்த 3லையுமே என்ன டைப் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 3லையுமே LPTO AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. 3லையுமே ஒரே காமனான டிஸ்பிளேங்க, AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. OLED வந்து OnePlus 12 வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே AMOLED தாங்க. AMOLEDக்கு OLEDக்கு டிஃப்ரெண்ட்டே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அடுத்தது இந்த 3லையுமே ரீஃப்ரெஷ் ரேட் எப்படின்னா OnePlus 12ல 120, அதே போல் Xiaomi 14 120, Realme GT 5 Proவில் 144 ரீஃப்ரெஷ் ரேட் வரப்போகுதுங்க. ஸ்மூத்தாக இருக்கிறது ரீஃப்ரெஷ் ரேட்டில் நம்மளுக்கு வந்து Realme GT 5 Pro தாங்க. 144 ரீஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது, இன்னும் பெட்டராகவே இருக்குங்க. அதே போல் பீக் பிரைட்னஸ் வந்து 4500 வந்து OnePlus 12லையுமே Realme GT 5 Proலையும் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. Xiaomi 14 3000 இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு வந்து 3000, அது வந்து அவுட்டோர் யூசேஜுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி 3மே நல்லா தான் இருக்குது. ஒரு 2000க்கு மேலே இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, ஒரு 1000க்கு மேலே இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அதிகம் ஓவராலாக கொடுத்துக்கிறாங்க. டிஸ்பிளேல எல்லாமே 6.7 6.8 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 3லையுமே ஒரே மாதிரி டிஸ்பிளே சைஸு, ஒரே மாதிரி டிஸ்பிளே டைப்பு, எல்லாம் ஒரே மாதிரி தாங்க. ஸ்க்ரீன் ரேஷியோ அதுவுமே ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா ஸ்க்ரீன் ரேஷியோனா ஸ்க்ரீன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறது, அது ஒரே காமனாக தான் இருக்குது. அடுத்தது ப்ரொடெக்ஷன் வந்து எல்லாமே கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. Xiaomiயில் மட்டும் அவங்க அவங்க கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, Xiaomi அவங்க கிளாஸ். மற்றபடி ரெண்டுமே கொரில்லா கிளாஸ் தாங்க. 2 மொபைலில் IP68 வாட்டர் டிஸ்டன்ட் இருக்குது. Realme GT 5 Proவில் மட்டும் தெரியல அது என்ன வருதுன்னு சொல்லி, அதுக்கும் 68 தான் கொடுப்பாங்க. மற்றபடி அதிகமாகலாம் கொடுக்க வாய்ப்பு கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. அடுத்தது நம்மளுக்கு எல்லாத்தையுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. 3 வேரியண்ட்லையுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஏன்னா 3மே ப்ரைஸ் வந்து 40,000 மேலே இருக்குது. அதனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா 20,000 மொபைலே இப்போ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்போது 40,000 கொடுக்க அவசியம் இருக்குது. அடுத்தது இந்த 3 வேரியண்ட்டோட பேட்டரி பற்றி பார்த்துலாங்க. 3மே பேட்டரி முக்கியம். OnePlus 12ல 5400 mAh, Xiaomi 14 Proவில் வந்து 4880 mAh, அடுத்து Realme GT 5 Proவில் 5400 இருக்குது. OnePlus 12லுமே Realme GT 5 ஒரே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி கொண்டுள்ளது. அடுத்தது நம்மளுக்கு பேட்டரி லைஃப் எப்படி இருக்குதோ அவ்வளோ குயிக்காக சார்ஜ் ஏறும். அதனால ஃபாஸ்ட் சார்ஜ் பற்றி பார்த்துலாங்க. OnePlus 12ல 100 வாட்டுமே, Xiaomi 14 120, Realme GT 5 Proவில் 240 வாட் வரைக்கும் இருக்குதுங்க. 240 வாட்டில் சார்ஜ் பண்ணால் கண்டிப்பாக 10 to 15 நிமிஷத்தில் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிருங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து Android 14ல 3மே இருக்குது. அவங்க OS வந்து OnePlusல ஆக்சிஜன் OSுமே, Xiaomi 14ல ஹைப்பர் OSுமே, ரியல்மியில் அவங்க OS Realme UIயில் கொடுக்குறாங்க. அவங்க OS கொடுக்குறாங்க, எல்லாமே அப்டேட்டான Android 14ல வருதுங்க. இந்த 3 இதுலையுமே ப்ராசஸர் பற்றி பார்த்துலாங்க. 3.30 ஆக்டா கோர் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் இல்லைங்க. CPU த்ரோட்டிங்லாம் பயங்கரமாகவே இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேக் ஆகாது. அதே போல் கேம் விளையாடுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா ஃப்ளாக்ஸிக் மொபைலில் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் கொடுத்தே ஆகணும். அது சிப்செட், நம்மளுக்கு என்ன சிப்செட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துறாங்க. OnePlus 12, Xiaomi 14 Pro, Realme GT 5 Pro 3 வேரியண்ட்லையுமே ஒரே ப்ராசஸ், ஒரே சிப்செட், Snapdragon 8 Gen 3 அந்த ப்ராசஸ் தான் கொடுக்குறாங்க, அந்த சிப்செட் தான் கொடுக்குறாங்க. நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது, ஸ்மூத்னஸாக இருக்குது. இந்த ப்ராசஸ் இருந்தால் பார்த்தாதுங்க, எந்த மாடலில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்கணுங்க. OnePlus 12 நல்லா இருக்குது, Realme GTலையும் நல்லா இருக்குது. Xiaomiயில் மட்டும் பார்க்கணும் ஹீட் ஆகுதான்னு. பார்ப்போம், ஹீட் கண்டிப்பாக ஆகும் எல்லா மொபைலையுமே. 3லையுமே நம்மளுக்கு வந்து Adreno 750 கொடுக்குறாங்க. ஏன்னா ப்ராசஸ் சிப்செட்டில் ஒரே மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு ரிசல்ட் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஹீட் இஷ்யூ மட்டும் எதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும். Antutu ஸ்கோர் எல்லாமே 2 லட்சத்தோடுது. Xiaomi 14 மட்டும் 19 லட்சத்தில் இருக்குது. மற்ற எல்லாமே 22,000 ரேஞ்சில் இருக்குது. அடுத்து OnePlusல 24 GB ரேம் வரைக்கும் வருது. Realme GT 5 Proலையும் 24 GB ரேம் வரைக்கும் வருதுங்க. ஆனால் Xiaomi 14 வந்துட்டு 16 GB ரேம் விளையாட முடியுது.
24 GB ரேம் வரையில் வரப்போகிற முதல் மொபைல் Realme GT5 ப்ரோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது OnePlus 12 வருதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எது வருதுன்னு. அடுத்தது நம்மளுக்கு அந்த ரோம் வந்து நம்மளுக்கு 1 GB வரைக்கும் இருக்குதுங்க 3 மொபைல்லையுமே. உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ அது எடுத்துக்கலாம். UFS 4.0 அந்த டைப்பில் இருக்குது நம்மளுக்கு ரோம். அடுத்தது நம்மளுக்கு வந்து ரோமு ஸ்டோரேஜ் ரெண்டுமே பெஸ்ட்டாகவே இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் காப்பி பண்ணிக்கலாம், பெஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா பெட்டராகவே இருக்குது. ரெண்டுலேயுமே Wi-Fi 7 இருக்குது, 5G சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.4 இருக்குது. எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷனுங்க. ஆமாங்க, Wi-Fi 7 இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவே Wi-Fi கனெக்ட் பண்ணிக்கலாம். Bluetooth 5.4 இருக்குது, நல்லா நல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னும் பெட்டராகவே இருக்குது. 5G கனெக்ஷனும் இருக்குது. நல்லா 4G தான் வந்துருந்துச்சு, 5G எல்லா வேரியண்ட்டும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கம்பல்சரி கொடுக்கணும். அவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கும்போது இந்த ரேஞ்சில் கொடுத்தே ஆகணும். கேமரா பற்றி பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு OnePlus 12ன்னு பார்த்துலாம். 50 MP வைட் ஆங்கிளும் 64 MP பெரிஸ்கோப் கொடுக்குறாங்க. 48 MPக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது வந்து OnePlus 12. அடுத்து Xiaomi 14ல மூணுமே 50 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள், அடுத்த போல் டெலிஃபோட்டோ மூணுமே 50 MP கொடுக்குறாங்க. அடுத்தது Realme GT5 ப்ரோவில் 50 MP வைட் ஆங்கிளும் 50 MP டெலிஃபோட்டோவும் 8 MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. கேமரா வைஸ் OnePlus 12 வந்து பெட்டராகவே இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ப்ராசஸ் வைஸ் நல்லாவே கொடுப்பாங்க OnePlusல. அடுத்தது நம்மளுக்கு 3x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். 100x 70x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு Realme GT5 மட்டும் தெரியல. அதே ரிசல்ட் வந்து 8K வீடியோவை 24 FPS வரைக்கும் 3 வேரியண்ட்லையும் எடுத்துக்கலாங்க. ஏன்னா 8K வீடியோ கண்டிப்பாக எடுத்தால் அவ்வளோ பிக்சல் இருக்கும்போது. 3லையுமே 4K வீடியோவை 60 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம். 32 MP செல்ஃபி கேமரா இருக்குது. எல்லாம் காமனாக தான் இருக்குது. நம்மளுக்கு டிஸ்பிளே எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. பிளாட்ஃபார்ம் ஒரே மாதிரி இருக்குது. கேமராவில் நம்மளுக்கு Realme GT5 ப்ரோ கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஏன்னா அல்ட்ரா வைட் கொடுக்கல. பேட்டரியில் 3 ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. பேட்டரியும் அதே மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு ஹீட் இஷ்யூ எது கம்மியாகுது, ஹீட் இஷ்யூ எது அதிகமாகுதுன்னு சொல்லி பார்க்கணுங்க. கண்டிப்பாக Xiaomiயில் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா Snapdragon 8 Gen 3 கொடுக்கறதுனால கண்டிப்பாக ஹீட் இஷ்யூ இருக்குது. அதனால செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து அவங்க கரெக்டாக ரெடி பண்ணுவாங்க. ஒவ்வொரு அப்டேட் விட்டு அந்த ஹீட்லாம் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு ப்ராசஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஹீட் இஷ்யூலாம் பார்த்துட்டு தான் சரி செய்வாங்க. கண்டிப்பாக எல்லா மாடலையும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ப்ரைஸ் எல்லாமே ஒரு 50,000 55,000 ரேஞ்சில் இருக்குங்க. ஒரு 60,000 ரேஞ்சு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 மாடலில் எது ப்ரைஸ் கம்மியாக வருதோ அந்த மொபைல் தாங்க பெஸ்ட்டு மொபைல் நான் என்ன கேட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன். OnePlus 12 வந்து ஒரு 55,000 போகுது. Xiaomi 14 ஒரு 60,000 போகுது. Realme GT5 வந்து ஒரு 45,000 ரேஞ்சில் வருதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த ப்ரைஸில் வருதுன்னு சொல்லி. பெஸ்ட்டு ப்ராசஸில் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் என்ன கேட்டால் பெஸ்ட்டு மொபைல் எப்போ OnePlus 12ன்னு சொல்லுவேன். Realme GT5 ப்ரோன்னு சொல்லுவேன். இந்த 2 மொபைல் என்னோட பெஸ்ட்டுன்னு சொல்லுவேங்க. உங்கள் ஃபேவரட் மொபைல் சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரைக்கும் அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி ரிக்வஸ்ட்லாம் நாங்கள் வீடியோ போடுறோம்னு சொல்லி சரிங்களா. உங்களுடைய ஃபேவரட் மொபைல் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோட OnePlus 12 Realme GT5 ப்ரோ எனக்கு பெஸ்ட்டு வந்து ஒரு 50,000க்குள்ள எந்த மொபைல் வருதோ அதுதான் பெஸ்ட்டுங்க சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.